பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மூன்றாவது முறையும் நீடிக்கும். நியூஸ் 18 நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் என நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக 2 இடங்கள் வரையும், பாஜக 3 இடங்கள் வரையும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் நிறைவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். கடைசி கட்டமாக 57 தொகுதிகளில் நேற்று அமைதியாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவு. 62.36% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. (295) தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே உறுதி. சேலத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். தஞ்சை, திருவாரூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை. தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை புழல் அருகே 12 வயது சிறுவனை கடித்த ராட்வீலர் உள்ளிட்ட 2 வளர்ப்பு நாய்கள். முகம், காது உள்ளிட்ட உடலின் பல்வேறு இடங்களில் கடித்து குதறியதால் மருத்துவமனையில் அனுமதி. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் ரோஜாப்பூ மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். உச்சநீதிமன்றம் அளித்த கெடு முடிந்ததால் இன்று மீண்டும் சிறை செல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஜாமீன் வழக்கில் வரும் 5ஆம் தேதி முடிவு என டெல்லி நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் 80. கடலூரில் திரையரங்கு ஒன்றில் படம் பார்க்க சென்ற நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்தது. அண்ணா பாலம் அருகே உள்ள நியூ சினிமா என்ற திரையரங்கில் கருடன் படம் திரையிடப்பட்டது. இப்படத்தை பார்க்க 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் சென்றிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு டிக்கெட் வழங்க திரையரங்கு நிர்வாகம் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. பல முறை கேட்டும் டிக்கெட் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த நரிக்குறவர்கள் புதுநகர் காவல் நிலையம் மற்றும் வெயிட் பண்ணணும், இருக்கிறவங்க வாங்கிட்டு போடுன்னு சொல்லி நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணினே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிக்கெட் இல்லைன்னு சொல்றாங்க. அதன் பின் கோட்டாட்சியரும் காவல்துறையினரும் நேரில் சென்று விசாரணை நடத்தி நரிக்குறவர்களை படம் பார்க்க நடவடிக்கை எடுத்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. சேலத்தில் 1 மணி நேரமாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாழப்பாடி, ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான எருமைப்பட்டி, மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கரூர், புலியூர், மாயனூர், கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் சாரல் மழை பெய்தது.
புதுக்கோட்டை நகர பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் முடிந்த பிறகும் கோடை வெப்பம் மக்களை வாட்டியது. இந்த நிலையில் நகர் முழுவதும் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, பந்தாரப்பள்ளி, சுந்தரம்பள்ளி, நத்தம் மற்றும் வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. நத்தம் பகுதியில் மின்னல் தாக்கியதால் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதூர், புதுப்பட்டினம், விளார், நாஞ்சிக்கோட்டை, மாரன்குளம், ஈச்சங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காரைக்கால், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேட்டமலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மரம் முறிந்து விழுந்து இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதேபோல் சிவகாசி பெரியகுளம் கண்மாய் சாலையில் உள்ள ஐயனார் கோவில் வளாகத்தில் மரம் வேரோடு சாலையில் சாய்ந்து விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் துரிதமாக செயல்பட்டு மரக்கிளைகளை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் பிரதான அருவியில் பெண்கள் வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். மற்ற அருவிகளிலும் மிதமான நீர்வரத்து இருந்ததால் அங்கும் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். லேடிஸ் தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக குளிக்க விடுறாங்க. லைனில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நிற்கும். நல்லா கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி விடுதாங்க. போலீஸ்க்கெலாம் நல்லா இது பண்ணுறாங்க. ஐந்தருவி, குற்றாலம் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். கிளைமேட்லாம் நல்லா ஜில்லுன்னு ஜாலியாக இருக்குது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் பல இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள், விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்தன. ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் SRK கல்லூரி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. பாதுகாப்பு கருதி அச்சாலை மூடப்பட்டுள்ளது. ஏனாமில் அமைக்கப்பட்டிருந்த பொருட்காட்சி கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அறிவிப்பு பேனர்கள் அனைத்தும் சூறாவளி காற்றில் முறிந்து விழுந்தன. பாதுகாப்பு கருவி அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்று நீர் செந்நிறத்தில் பாய்ந்தோடுகிறது. பவானி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கும் 15க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தண்ணீர் சேரும் சகதியுமாக இருப்பதால் குடிநீரை காய்ச்சி குடிக்குமாறு பொதுமக்களுக்கு நகராட்சி நிர்வாகம் அறிவுரை வழங்கியுள்ளது.